ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளானதை நம்ம வீட்டில் குழம்பு வச்சுருக்கோம். கத்திரிக்காய் முக்கல்ல ராஜ்மா போட்டு அதை கிட்னி பீன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை போட்டு குழம்பு வச்சுருக்கோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், லைட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டுருங்க. இந்த குழம்பு வைக்கும்போது நம்ம வீட்டில் மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா குழம்பு தூள் இருந்தால் அது போட்டு வைங்க. சமையல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போடுங்க. எங்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனால பூண்டு போட்டு ஒரு பூண்டு மட்டும் தட்டி போட்டு வச்சுருக்குறேங்க. இந்த குழம்புக்கு நம்ம எது வேணாலும் சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாங்க. வத்தல் அப்பளம் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதேமாதிரி முட்டை ஆம்லேட் போட்டு வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இந்த காய் இன்னும் கூட அதிகமாக வேணும்னா கூட போடலாங்க. நான் காய் அதிகமாக போடல, வெறும் கத்திரிக்காய் மட்டும் தான் போட்டுக்கிறேன். நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எதுவாக இருந்தாலும் போடலாங்க, நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம தண்ணி வந்து இல்லை கம்மியாக ஊற்றுங்க, ஏன்னா குக்கர்னால தண்ணி ரொம்ப இழுக்காது. ஆனால் கத்திரிக்காய் வேகிறதுக்கு மட்டும்தான், மூக்கலெல்லாம் வெந்தது தானுங்க. அதனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. கத்திரிக்காய் ஒரே ஒரு சவுண்டு மட்டும் போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க, ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா கேஸும் அவ்வளோ வேஸ்ட் ஆகும். கேஸ் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால திட்டமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு விசில் வந்தாலுமே போதும், உங்களுக்கு குழம்பு திட்டமாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா கொதிக்க வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. உங்களுக்கு திக்காக வேணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட ஒரு விசில் வைங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு